மிஸ்டர் ஐடிஸ் மைய என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம், ஆனந்தம். கொஞ்சமா விளக்கெண்ணெய், ஒரு 50 மில்லி விளக்கெண்ணெய், 100 மில்லி வேப்பெண்ணெய், 100 மில்லி தேங்காய் எண்ணெய், 100 மில்லி நல்லெண்ணெய், இந்த 4 எண்ணெயும் எடுத்துக்கணும். விளக்கெண்ணெய் மட்டும் 50 மில்லி எடுத்துக்கிட்டு தும்பை இலை இருக்கு, தும்பை இலை, தும்பப்பூ சொல்லுவாங்க. இந்த தும்பப்பூ சூரணம் கூட கடையில் கிடைக்கும். அதை தும்பை இலை சூரணம் ஒரே ஒரு ஸ்பூன் அதில் போட்டு 3 மிளகு போட்டு ஒரே ஒரு பல்லு பூண்டு போட்டு அப்படியே அந்த எண்ணெயை காய்ச்சிடணும். நல்லா காய்ச்சி வச்சுக்கணும். ஒரு சொட்டு காதில், இந்த காதில் ஒரு சொட்டு விடுங்க போதும். காது சம்பந்தமான தொல்லை உங்களுக்கு வரவே வராது. அவ்வளவுதான், அதுக்கு மருந்து அவ்வளவுதான். சரி, இதே எண்ணெய உடல் முழுக்க தேய்ச்சி வாரம் ஒருக்கா குளிச்சுட்டு வந்தீங்கன்னா காது சம்பந்தமான தொல்லை அற்று போயிடும். சரி, வாரம் ஒருக்கா தூதுவேளை ரசம், நல்லா புரிஞ்சுக்கணும். வாரம் ஒரு முறை தூதுவேளை சம்பந்தமான உணவு, தூதுவேளை ரசம், தூதுவேளை தோசை. புளிச்ச மாவா இருக்கக்கூடாது, புளிச்ச விஷயங்களே உள்ள வந்துடக்கூடாது. அதாவது ரவா தோசையில போடலாம், இல்லை அடை தோசையில போடலாம். தூதுவேளையை போட்டு அடை தோசை அதில் தூதுவேளை கலந்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். புளித்த மாவு மட்டும் ஆகாது. இன்றைக்கு ஆட்டி நாளைக்கு சாப்பிடுங்கிறது அது நியாயமே இல்லை, ஆரோக்கியம் இல்லை பாரம்பரிய முறைப்படி. அப்புறம் அது இந்த காது வலி போகிறதுக்கு தூதுவேளை ரசம், தூதுவேளை தோசை, தூதுவேளை ஆப்பம், இந்த மாதிரிலாம் பண்ணலாம் சப்பில். அதுக்கப்புறம் ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, வெற்றிலையில வெறும் வயிற்றுல ஏலக்காயை நல்லா பொடிச்சிடணும், நல்லா தூளாக்கணும். ஏலக்காயும் அந்த வெற்றிலையில நம்ம இது ரெண்டு வெத்தலை, ஏலக்காய் தூள், துளசி இலை கொஞ்சம், அதுலயே 3யுமே ஒன்னா மடிச்சு காலைல நல்லா மென்னுட்டு 200 ml தண்ணி குடிச்சிடணும். வெந்நீர் குடிக்கணும். அப்படி வெந்நீர் குடிச்சுக்கிட்டே தொடர்ந்து வந்தீங்கன்னா காது அடைப்பு நீங்கும். காதுல ஓடக்கூடிய ஓட்டங்கள், அந்த அங்க ஓடுது இங்க ஓடுது இறையுது, இதெல்லாம் ஓடிடும். இதுக்கு அவ்வளவு, அதை வெறும் வயிற்றுல சாப்பிடணும். நான் சொன்ன எண்ணெயை ஒவ்வொரு சொட்டு காதில் விட்டுக்கிட்டே வரணும், அவ்வளவுதான். இப்படி செஞ்சீங்கன்னா இந்த காது நோய்க்கு சிறந்த மருந்து. என்ன காய்கறிகள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா, காதுக்கு உரிய சிறந்த காய்கறி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுசவ் ஒரு அற்புதமான காய். இந்த காயை நீங்க ரெகுலரா எடுத்துக்கணும். அதே மாதிரி காது பிரச்சனை தீர்வதற்கு சிறந்த ஒரு காய் என்ன அப்படின்னா புடலங்காய். புடலங்காயை ரெகுலரா நீங்க சாப்பாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 நாளில் காது பிரச்சனை ஓடி போயிடும். காது பிரச்சனை வராது. ஏன்னா சளியால் தான் காதுக்கு பிரச்சனை வருதுங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். சளியை போக்கு சின்ன வெங்காயமும் புடலங்காயும் மிக்ஸ் பண்ணி நீங்க ரெகுலரா 10 நாள் எடுத்தாலே காது தொந்தரவு மாறும், காது இறைச்சல் போகும். புரியுதா? அந்த மாதிரி அன்பர்களே, இப்படி இதுதான் முக்கியமான காய், அதுக்குரிய காய். இந்த நெஞ்சில் இருக்க சளிக்கட்டு நீங்கும். அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் சூப்பர். இவ்வளவுதான் விஷயம். ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.